இங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மாச்சி வீட்டு மரத்துல மாங்காய் காய்க்குது. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய மாங்காய் பாருங்க, நல்லா குண்டு குண்டு மாங்காய். இது வந்து மல்கோவா மாங்காய். இது நிறைய இடத்துல கூட இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். இங்க இங்க மரத்து ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இது நல்ல டேஸ்டியா ஃப்ரூட்டியா செம்மையா இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி இலை. பிரியாணிக்காக நம்ம இங்கிலீஷ்ல வந்து மலேசியால தான் இந்த பிரியாணி இலைலாம் இருக்கும். நாங்கள் வந்து இந்த செடியை வந்து வாங்கி பெருசாக பாருங்க எவ்வளோ பெருசாக வந்து பண்ணி வச்சுருக்கோம். குட்டியும் தான் வாங்கணும், ஆனால் இப்போ நிறைய வந்துடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது பேர் வந்து பண்டானி லீஃப். பண்டானி லீஃப் இது வந்து பிரியாணி போட்டிங்கன்னா செம்ம வாசனையாக இருக்கும். குருமாக்கு போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். இது எல்லாத்துக்குமே போட்டா பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எதுக்கு போட்டாலும் நம்ம ருசிக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய மரம். இந்த மரத்துல வந்து நார் மாங்காய் தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே தென்னை மரம் இருக்கு. இங்க பாருங்க, இங்க கூட இருக்கு மாங்காய். இது வந்து நார் மாங்கான்னு சொல்லுவாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அங்க முன்னாடி எல்லாம் இருந்தது புளிப்பா தித்திப்பா. இங்க பாருங்க ஒண்ணு விழுந்திருக்கு பாருங்க, பெருசா விழுந்திருக்கு பாருங்க, காத்துக்கு விழுந்திருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இந்த மாங்காய். இந்த மாதிரி மாங்காய்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மாங்காய்லாம். இது பாய் गाइस.